ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவன் இன்ஸ்டாலாஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் எப்படி வந்து ரன் பண்ணலாம், ஒரு வீட்டுக்கு தேவையான லைட்டு, ஃபேனு, டிவி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு கல்பாக்கம் பக்கத்தில் சட்ராஸ் அப்படின்ற ஏரியாவில் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸ்ட்மன் பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட்மன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 210 வாட்ஸ் பேனல் வந்து 210 வாட்ஸ் மோனோ பர்க் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 பேனல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 630 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு பீக் வாட்ஸ் வந்து வரும். இதில் வந்து நம்ம வந்து இது எம்எஸ் ஸ்டாண்ட் இது 3 ஃபீட் ஹைட் தூக்கி நம்ம வந்து ஜிஏ கிடையாது, எம்எஸ் ஸ்டாண்ட் இது போட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கரண்ட் வந்து கிடையாது, சுத்தமாக வந்து கரண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. பக்கத்துலேருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி சோலார் போடணும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க. இந்த சோலாரோட டோட்டல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வந்து 65,000 தான். 65,000 வந்து இதில் வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 பேனல், அதுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் கஸ்டமரே வாங்கி கொடுக்க சொல்லிட்டு கேபிள் வாங்கி கொடுத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்ரு, ஒரு பேட்டரி 200 ஹெச் பேட்டரி இதான் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ இன்வெர்ட்டர் தான், எம்பிபிடி இன்வெர்ட்டர் கிடையாது. பிடபிள்யூ இன்வெர்ட்டரில் 1.4 கேவிஏ 1.4 கேவிஏ 1.4 கேவிஏனா நீங்கள் 1.4 கிலோவாட் இருக்கும், நீங்கள் வந்து லோடு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சோலார் ப்ரோ 1400ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இன்வெர்ட்டருக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி வரும். இன்வெர்ட்டருக்குள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி வரும். அது அப்புறம் வந்து பேட்டரிக்கு வந்து 200 ஹெச் பேட்டரி 72 மந்த் வாரண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச் மோட்டர் வந்து ரன் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.3 ஆம்ஸ் வந்து ஏசி கரண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. மோட்ரு ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 83% கிட்டத்தட்ட வந்து லோடு வெறும் மோட்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. லைட்டு, ஃபேன் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம ஆஸ் யூசுவல் யூஸ் பண்ணோம். லைட்டு, ஃபேனு, ஒரு 2 ஃபேனு, 3 லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, அப்புறம் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஹெச் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃப் ஹெச் மோட்டர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 அடி ஆழத்துலேருந்து தண்ணி இருக்குது, அதில் வந்து எடுத்து ஊட்டிட்டு இருக்கு. இது போல் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா ஒரு 65,000ல் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த 65,000 வந்து எல்லாருக்கும் வந்து காமனாக வருமானு கேட்டால் வராது. ஒவ்வொருத்தவங்களோட இடத்த பொறுத்தும், கேபிளோட லென்த்து பொறுத்தும், டிரான்ஸ்போர்ட் பொறுத்தும் மாறும். அதனால பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. இது அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான், ஒவ்வொருத்தரும் வந்து மாறும். இது போல் உங்களுக்கு வீடியோ வந்து என்ன தேவைப்படுதுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.